பொதுவா மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகள்ல சேரும் ஆர்வம் எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்கோ அதே ஆர்வம் சட்ட படிப்பு மீதும் மாணவர்களுக்கு இருக்குன்னு சொன்னா எந்த வகையிலும் மிகையாகாது. மருத்துவம், பொறியியல், வேளாண், மீன்வளம், கால்நடை போல சட்டப்படிப்பும் ஒரு தொழிற்கல்வி படிப்பு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிப்பு அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த 5 ஆண்டு கால சட்ட படிப்பாக BA LLB, BCom LLB, BBA LLB ஆகிய படிப்புகள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலையும் அதோட உறுப்பு கல்லூரிகளிலையும் வழங்கப்பட்டு வருது. இதன் மூலமா +2 முடிக்கும் மாணவர்கள் நேரடியா ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களிலும் நம்மால சட்டப்படிப்பை படிக்க முடியும். அதுக்கு மாணவர்களாகிய நாம கிளாட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா என்ன? மாணவர்களாகிய உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும். கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துல சேர்வதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பெங்களூர், ஹைதராபாத், போபால், கொல்கத்தா, ஜோத்பூர், ராய்பூர், காந்தி நகர், சில்வாசா, லக்னோ, பஞ்சாப், பாட்னா, கொச்சி, ஒடிசா, ராஞ்சி, அஸ்ஸாம், விசாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, மும்பை, நாக்பூர், அவுரங்காபாத், சிம்லா, ஜபல்பூர், ஹரியானா, அகர்தலா உள்ளிட்ட 24 இடங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துல இளநிலை அதாவது அண்டர் கிராஜுவேஷன் மற்றும் முதுநிலை அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகிய சட்ட படிப்புகளை படிக்க இந்த பல்கலைக்கழகங்களோட கூட்டமைப்பு வாயிலா கிளாட் அப்படிங்கிற பொது நுழைவு தேர்வு நடத்தப்படுது. எனக்கு கிளாட் எழுதி லா படிக்கணுன்றது எனக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு இருக்கிற ஒரு ட்ரீம். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் கிளாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு நியூஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் முதல்வன்லேருந்து உனக்கு உன்னுடைய கிளாட்டுக்கு தேவையான என்டையர் கைட்லைன்ஸும் அவங்க கொடுக்குறாங்களாம், நீ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லி இந்தமாதிரி நான் முதல்வன் ஸ்கீமில் என்னை சேர்த்து விட்டாங்க. அவங்க தான் எனக்கு என்டையர் சப்போர்ட்டும் கைட்லைன்ஸும் கொடுத்தாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி கிளாட் எழுதி அதில் செலக்ட் ஆகி இந்த மாதிரி TNNLU தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் BCom LLB ஹானர்ஸ் படிச்சுட்ருக்கேன். நான் லா முடிச்சுட்டு ஒரு நல்ல பேங்க்கில் ஒரு பெரிய லீகல் டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது தவிர தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களோட கூட்டமைப்பின் அங்கீகாரம் பெற்ற சில தனியார் கல்லூரிகள் உட்பட இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகள் கிளாட் ஸ்கோர் அடிப்படையில தான் மாணவர் சேர்க்கையை நடத்திட்டு வராங்க. 12th படிக்கும் போது ஸ்கூல்ல மிஸ்லாம் சொன்னாங்க கிளாட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி செலக்ட் ஆனதுக்கு இப்போ தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சு. அங்கே போய் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்துச்சு. அழுதுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அங்கே TNLU எனக்கு சீனியர்ஸ் எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு பிரச்சனை இல்லாத வெறும் மொழி தான் நம்ம கற்றுக்கலாம் சொல்லி நீ மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கே தைரியம் வந்துச்சு. நானே போய் சொல்லிவிட்டேன், நான் போகல இந்த காலேஜில் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ சேரும்போது இருந்த பயம் இப்போ எனக்கு இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆங்கிலம், தற்கால நிகழ்வுகள், பொது அறிவு, லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் டெக்னிக் போன்ற பிரிவுகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிளாட் இளநிலை நுழைவு தேர்வு 2 மணி நேரம் நடக்கும். இதுல கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடைக்கு 1 மதிப்பெண் தரப்படும். தவறான விடைக்கு 0.25 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். 2025ஆம் ஆண்டிற்கான கிளாட் நுழைவு தேர்வு வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 2 மணியில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடக்க போகுது. நம்ம மாற்றுத்திறனாளி மாணவரா இருக்கும் பட்சத்துல 30 நிமிஷம் கூடுதலா அவகாசம் வழங்கப்படும். தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க உச்ச வயது வரம்பே கிடையாது. +2 வகுப்புல ஏதாச்சும் ஒரு குரூப் எடுத்த பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்ட மாணவரா இருந்தா 45% மதிப்பெண்ணும், ஒருவேளை ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவரா இருந்தா குறைந்தது 40% மதிப்பெண்ணும் நாம வச்சிருக்கணும். கிளாட் நுழைவு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கட்டணமா பொது மற்றும் OBC பிரிவு மாணவர்கள் 4000 ரூபாய் ஆன்லைன் வாயிலா செலுத்தணும். SC/ST பிரிவு மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் 3500 ரூபாய் ஆன்லைன் வாயிலா செலுத்தணும். மாற்றுத்திறனாளி மாணவரா இருந்தாலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவரா இருந்தாலும் 3500 ரூபாய் ஆன்லைன் வழியா செலுத்தணும்.
தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தங்களுடைய நான் முதல்வன் இணையதள பக்கத்துல ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல போயிட்டு மாணவர்களாகிய நம்ம ப்ரீவியஸ் இயர் கிளாட் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும், அது தொடர்பான காணொளிகளையும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நான் முதல்வன் இணையதள பக்கத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க. கிளாட் நுழைவுத் தேர்வுல வெற்றி பெற்று அரசு பள்ளியை சேர்ந்த 14 மாணவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல தங்களுடைய சட்டப்படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே லாயர் ஆகணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் கிளாட் எக்ஸாம் எழுதினேன். அதில் கிளாட் எக்ஸாம் எழுதி எனக்கு தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் படிக்கிறேன். என்னோடய எய்ம் என்னென்னா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் படித்து எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆகி நிறையா லாயரை இந்த சொசைட்டிக்கு எனக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கிளாட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் consortium.nlus.ac.in அப்படிங்கிற வெப்சைட் வாயிலா விண்ணப்பிக்கலாம். நடப்பாண்டிற்கான கிளாட் நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.